ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிதா சமையல். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். அது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அது பேர் என்னென்னா பைகன்கா பத்தா. அது எப்படி பண்ணணுங்கிறத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் நான் வந்து 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறதுனால ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். நாம் எடுத்த கத்திரிக்காவை இப்படி ஒன்று ஒன்றா அதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னா 4 பச்சை மிளகாய், 4 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு. இதை வந்து நாம் இப்படி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது 1/4 கப் தயிர், கொஞ்சமாக உப்பு, கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கான்னு நாம் செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போது நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் மேலே உள்ள ஸ்கின்னை வந்து நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்திருந்துச்சுன்னா அந்த ஸ்கின் வந்து நாம் இப்படி எடுக்கும் போதே அழகாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா கத்திரிக்காயும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காயில் வந்து எங்கேயாவது ஓட்டை இருக்குதா, பூச்சி இல்லாமல் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த டிஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன தோணுன்னா, இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு காம்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம ரெடி பண்ண கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்திருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி பீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பீஸ் பண்ண வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இதை நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நாம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கத்தியால் இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கூடவே கொஞ்சமாக நாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 அதை எடுத்து நாம் இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும்
நாம் ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நாம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நாம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து நாம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இதில் நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் வந்து அந்த மசாலா கூட சேர்கிற வரைக்கும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி இந்த கிரேவி கூட அந்த தயிரை சேர்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன். இது மாற்றும் போதே தெரியுது நமக்கு நல்ல ஒரு கிரேவி கிடச்சிடுச்சுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைகன் கா பர்த்தா ரெடி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைகன் கா பர்த்தா ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி பண்ணோங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்தீங்க. இந்த டிஷ்ஷை வந்து சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.